பாரத் டாக்ஸி, ஓலா, ஊபர் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு போட்டியாக மத்திய அரசு கூட்டுறவுத்துறையின் ஆதரவோடு இந்த ஆப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த செயலியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி தொடங்கி வச்சிருக்காரு. இது இந்தியாவின் முதல் கூட்டுறவுத்துறையின் அடிப்படையிலான வாகன செயலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓட்டுற ஓட்டுநர்களே இதனுடைய உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மழை காலத்திலையும் டிராஃபிக் போன்ற நேரத்திலையும் மற்ற ஆப்ல பல மடங்கு கட்டணம் உயரும். ஆனா இதுல அந்த மாதிரி இருக்காது. முன்பதிவு செய்யும் போது என்ன விலை நிர்ணயிக்கப்படுதோ அதுவே தான் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களை மாதிரி இல்லாம இதுல 20 முதல் 30% கட்டண உயர்வு குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டுநர்களுக்கு விபத்து காப்பீடும் 5 லட்சம் ரூபாயும், குடும்ப ஆரோக்கிய காப்பீடும் தராங்க. இந்த ஆப் ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் மட்டும் இல்ல, கூட்டுறவுத்துறையுடைய மாந்தர்களாகவும் கருதப்படுறாங்க. இந்த ஆப் ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு பாரத் டாக்ஸி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். ஐபோன்ல ஆப்பிள் ஆப் ஸ்டோரேஜில் இது இருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரியோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.